ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நிட்டிங் கிளாஸோட அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நடத்தியிருந்த கிளாஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும். அதாவது எப்படி வந்து கேஸ்ட் பண்ணணும், நிட் பண்ணணும், பேர்ல் ஸ்டிச் போடணும், அப்புறம் பைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்குங்க. இது எல்லாமே பழகிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ரொம்ப அது ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், இப்போது நிட்டிங் நீடில் வந்து நான் இந்த மாதிரி நீடில் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒயரோடது. இது வந்து நம்ம ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பாருங்கள், இந்த ஹூக்கில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது ஹூக் சைஸே பாருங்கள், இப்படி சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு வந்து எப்படி கேஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா எப்படி பேக் லூப்பில் போடுறதுன்னு தெரிஞ்சிருக்கும், பைன் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். நம்ம பேக் லூப்பில் எப்படிங்க போடுவோம் பாருங்கள், இப்படி பின்னாடி வழியாக விடுவோம். இந்த த்ரெட் எடுப்போம். த்ரெட் எடுத்து ஒரு சுற்றி அப்படியே இப்படி கொண்டு போவோம். இது வந்து பேக் லூப். சரிங்களா? இதுக்கு வந்து நிட்டிங்கில் வந்து இதுக்கு பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் சைடாக விட்டதுக்கு பேர் நிட்டு. இப்படி பேக் சைடாக விட்டுறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் வந்து நிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் சைடாக விட்றது மட்டும். இப்படி பேக் சைடாக விட்றது நீங்கள் நல்லா பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்படி பேக் சைடாக விட்ற பாருங்கள், பேக் லூப் இப்படி இந்த மாதிரி நம்ம போட்டுட்ருப்போம். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு 10 ஸ்டிச் அப்படின்ற மாதிரி வர மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இது ஓகேங்களா? இப்படி சுற்றி நம்ம ஒரு 10 ஸ்டிச் போடுறோம். ஒரு லைனில் வந்து 10 இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சுற்றி போட்டுடலாம். சப்போஸ் இங்கே பாருங்க, இப்போ நம்மளுக்கு ஒரு 100 ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 ஸ்டிச் இருக்குது. அப்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுக்காக வந்துட்டு கையை திருப்பி நம்ம போட்டுட்ருக்க முடியாது, டைமும் எடுக்கும். எந்த மாதிரி போட்டோம்னா பாருங்க, எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நம்ம இப்படியே எடுத்து விட்டுறணும். பாருங்கள், இப்போது நம்ம இவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குது. இதில் இப்போ நம்ம ஒன்று எடுத்தோம்னா இப்படி உள்ளே விடணும், மறுபடியும் இந்த ஒயர் எடுக்கணும், இந்த ஒயரை இப்படி சுற்றணும், அதுக்கப்புறமா இப்படி கொண்டு வந்து இப்படி எடுக்கணும், மறுபடியும் இப்படி விடணும், இப்படி சுற்றணும், இப்படி கொண்டு வந்து இப்படி விடணும், இப்படி எடுக்கணும். இப்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு 10 ஸ்டிச் ஒரு 20 ஸ்டிச்னா நம்ம இது போட்டே இருக்கலாம். இப்போ நிறையா இருக்குது, ஒரு 100 ஸ்டிச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 100னா நம்ம போட்டே ஆகணும். இப்போ 100 ஸ்டிச் இருக்கும்போது நம்ம இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ அந்த டைமை வந்து நான் கம்மி பண்ணுறதுக்காக கான்டினென்டல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. கான்டினென்டல் ஸ்டிச்னால் இப்போ இந்த நிட்டிங் ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக, அந்த நிட் ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த விரல் நல்லா பார்த்துக்கோங்க. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்கார்ஃபு இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு இந்த ஏன்னா ஒரு லைனுக்கு நம்மளுக்கு 50-60 ஸ்டிச்சஸ் வரும். அப்போ 60 ஸ்டிச்சையும் நம்ம கையில் சுற்றி போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சில பேர்த்துக்கு கை வலியும் வரும். அதனால் வந்துட்டு அதை ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்ம அதாவது எந்த மூமெண்ட்டும் கை கொடுக்க வேண்டாம். சும்மா இந்த 2 விரலை இப்படி நம்ம பிடிச்சிட்டு இப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நம்ம பேக் லூப் எப்படி போடுவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த த்ரெட்டு நம்ம எப்பவும் நார்மலாக விட்டுருவோம். பேக் லூப் எப்படி போடுவோம் பாருங்கள், இப்படி உள்ளே கொண்டு வந்து இப்படி விட்டு இந்த த்ரெட்டை இப்படி சுற்றி இப்படி எடுத்து இப்படி போடுவோம், போட்டு இப்படி வெளியே விட்டுருவோம். இது பேக் லூப். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது இதே வந்து கான்டினென்டலில் நிட்டை எப்படி போடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த விரலை சுற்றி இப்படி பிடிச்சிக்கணும். நல்லா பாருங்கள், நான் என் விரலை எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த ஒயர் இப்படி போகுது இல்லைங்களா, இந்த ஒயரை இந்த த்ரெட் இப்படி போகுது இல்லைங்களா, த்ரெட்டு சாரிங்க நான் ஒயருன்ட்டேன். இந்த த்ரெட் இப்படி போகுது இல்லைங்களா, நல்லா பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த த்ரெட்டு இப்படி போகுது இல்லைங்களா, கீழ் வழியாக இந்த த்ரெட்டு போகுது இல்லைங்களா, இந்த த்ரெட்டை நம்ம விரலை இப்படி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்படி இந்த 3 விரல் இப்படி ஃப்ளோவாகி வரணும். இந்த விரலை இப்படி பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? இப்படி பிடிச்சிட்டு இந்த விரல் பாருங்கள் ரொம்ப தள்ளி போகக்கூடாது. பாருங்கள், இந்த 3ம் நம்மளுக்கு ஹூக்கு மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 2 ஹூக்கு, இந்த 2 ஹூக்கு நடுவில் நம்ம விரல், அந்த விரலுக்கு ஒட்டி த்ரெட்டு போகுது. ஓகேங்களா? பாருங்கள், இது எவ்வளோ தள்ளி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த விரல் இப்படி இருக்குது. நீங்கள் இந்த விரலை இப்படியே பிடிச்சிக்கணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஊசி எப்படி பிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த விரலை பிடிச்சிக்கோங்க. தெரிஞ்சுதுங்களா? நான் வச்சுருக்கிற பொசிஷன் தெரிஞ்சுதுங்களா? பாருங்கள், முதல்ல இந்த பொசிஷன் வச்சு பழகிக்கோங்க. கீழே இந்த ஒயர் 3 இந்த த்ரெட்டு 3 இதாக போகணும். இது புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி பொசிஷனில் வச்சு பழகிக்கோங்க. கீழே விரலை சுற்றியும் இப்படி. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நம்ம கீழே விடுறது அதாவது பேக் லூப்னால் என்ன பண்ணுவோம், நிட்டுனா இப்படி கீழே விட்டு ஒரு சுற்றுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக கீழே விட்டு இந்த
த்ரெட்டை அப்படியே இந்த ஹூக்குள்ளேயே இழுத்துக்கிறோம். இந்த விரல் அசைவே இல்லை பார்த்தீங்களா? அப்படியே இப்படி மேலே கொண்டு வந்துடுறோம். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த விரல் அப்படியே இருக்குது, இப்படி கீழே விடுறேன். விட்டு இந்த நூலை வந்து இந்த ஊசி வழியாக இப்படி இழுத்து இப்படி கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இது எப்படியே மேலே இழுத்து விட்டுறேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா கைக்கு பக்கமாக தள்ளி வச்சுக்கோங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுதுங்களா? விரல் இப்படி பிடிச்சிட்டேன், இது உள்ளே விடுறேன், கீழே பேக் லூப் மாதிரியே விடுறேன், அதில் இந்த நூலை இழுக்கிறேன், மேலே கொண்டு வந்துடுறேன். பாருங்க, இது கையை நகரவே கூடாது, பக்கத்தில் பிடிச்சிடணும். கீழே வழியாக விட்றேன், இந்த நூலை இழுக்கிறேன், மேலே கொண்டு வந்துடுறேன். கீழே வழியாக விடுறேன், இந்த நூலை இப்படி இழுக்கிறேன், மேலே கொண்டு வந்துடுறேன். கீழே வழியாக விட்றேன், இப்படியே இழுக்கிறேன். பாருங்க, இப்படி இழுத்து பிடிச்சிருக்கோம். இப்படி கீழே வழியாக விடுறோம். இப்படியே இந்த விரல் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. கீழே வழியாக விடுறோம், இதே வழியாக நல்லா பாருங்கள், கீழே வழியாக விடுறோம். இந்த த்ரெட்டை இந்த ஹூக்கை மட்டும்தான் நம்ம திருப்புறோம். பாருங்கள், இப்படி விடுறோம், இந்த ஹூக்கை அப்படியே திருப்புறோம், இழுத்துக்கிறோம், விடுறோம். நல்லா பாருங்கள், இந்த ஹூக் பின்னாடி போகுதுங்களா? நல்லா தெரியுதுங்களா? அதே வழியாக அப்படியே அந்த ஹூக் வழியாகவே இப்படி விட்டு அந்த ஹூக் வழியாகவே இந்த த்ரெட்டை இழுக்கிறோம். பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு ஹூக் வழியாகவே எடுக்கிறோம், அப்படியே வந்துடுறோம். பாருங்கள், உள்ளே விடுறோம், இந்த ஹூக் வழியாக விடுறோம், வந்துடுறோம். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது வந்து கான்டினென்டல் நிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், உள்ளே விடுறோம், இப்படி இழுக்கிறோம், இப்படி வந்துடுறோம். இப்போ இது நம்ம 100 ஸ்டிச்சுனாலும் நம்ம அது ஒரே நிமிஷத்தில் போட்டு போயிடலாம். பாருங்கள், இப்படி உள்ளே விடுறோம், இப்படி இழுக்கிறோம், வந்துடுறோம். ஏன்னா அந்த கை வச்சு நம்ம சுற்ற வேண்டியதில்லை. இது வந்து ஒரு 100 ஸ்டிச் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படியும் போட்டு போயிடலாம். பாருங்கள், கையில் ஒவ்வொரு தடவையும் எடுத்துவிடவே வேண்டியதில்லை. புரிஞ்சுதுங்களா? உள்ளே விடுறோம், இந்த த்ரெட் இப்படி இழுக்கிறோம், போயிடும். விரல் நல்லா பக்கமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த விரல் இப்படி பக்கமாக வச்சுக்கோங்க. உள்ளே இழுக்கிறோம், இப்படி விடுறோம், இப்படி எடுத்துக்கிறோம். உள்ளே விடுறோம், இப்படி இருக்கிறோம், எடுத்துக்கிறோம். கீழே இப்படி விடுறோம். இது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். நீங்கள் சுற்றி சுற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த கான்டினென்டல் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஸ்கார்ஃப் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க. கடைசிக்கு வந்தாச்சு. பாருங்கள், போட்டு வந்தாச்சு. எப்போவுமே நம்மளுக்கு கடைசி ஸ்டிச் வந்து ஃப்ரண்ட் லூப்பாக தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட் லூப்னால் இந்த த்ரெட்டு வந்து முன்னாடி வந்துடணும். அப்புறமா சுற்றி இந்த முன்னாடி வழியாக விட்டு இப்படி எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க, இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பாருங்கள், பாருங்கள், இவ்வளோதான், எவ்வளோ சீக்கிரத்தில் போட்டாச்சுன்னு பாருங்கள். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை இப்படி வெளியே எடுத்து விட்டுறணும். செகண்ட் ஸ்டிச்சை இப்படி மாட்டிட்டு இப்படி விரல் இப்படி பிடிச்சிக்கோங்க. விரலை பிடிச்சிட்டு ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க, இதெல்லாம் கொஞ்சம் பக்கமாக தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படி பக்கமாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஓகேங்களா? இப்படி தள்ளி வச்சுருப்பீங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. நல்லா அந்த கேப்லேயே அப்படி விட்டு விட்டு பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பேக் லூப் கான்டினென்டல், நிட் கான்டினென்டல் அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை விட ஈஸியாக இருக்குங்களா? இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக போடணும். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும், கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் பேக் லூப் கான்டினென்டல். ஓகேங்களா? கான்டினென்டல் நிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி விரல் தெரிஞ்சுதுங்களா? எப்படி போயிருக்குன்னு பாருங்கள், விரல் மேலே பாருங்கள். அப்போது இப்படி உள்ளே விடுறோம், பேக்லேயே இப்படி இழுக்கிறோம், வெளியே எடுத்துடுறோம். உள்ளே விடுறோம், பேக் வழியே இப்படி இழுக்கிறோம், வெளியே இழுத்துடுறோம். உள்ளே விடுறோம், பேக் வழியே இப்படி இழுத்துடுறோம், வெளியே விட்டுடுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்களா? பாருங்கள், பின்னாடி விடுறோம், இப்படி இழுக்கிறோம், வெளியே கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? பின்னாடி விடுறோம், இப்படியே இழுக்கிறோம், கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி சுற்றுறது வந்து கம்மியாகுது பார்த்தீங்களா? இல்லாட்டி என்ன பண்ணுவோம், இப்படி போடுவோம், இப்படி கொண்டு வந்து ஒரு சுற்று. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணிக்கலாம். என்னால் எனக்கு இது ஸ்பீடாக வருதுன்னா பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த விரலை கொண்டு வந்து இந்த கையை கொண்டு வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக இதை அந்த சுற்றாமல் இப்படியே போட்டுடலாம்.
ஓகேங்களா? இதில் எது ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மெத்தடு ஈஸியாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க, அது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறவங்க அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து குயிக்காக நிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்குங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது டைம் எடுக்கும். அதனால் அதை குயிக்காக முடிக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டிச்சை சொன்னேன். ஓகேங்களா? இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், கடைசி ஸ்டிச் வரும்போது ஹூக் இது த்ரெட் எடுத்து முன்னாடி விட்டுறேன், அப்பர் லூப்பில் போட்டு இப்படி போட்டு முடிச்சிடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம ஸ்டிச்சுக்கெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நம்ம எப்போவுமே நார்மலாக எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச்சஸும் இருக்கும். தெரிஞ்சுதுங்களா? பாருங்கள், இதே மாதிரி தான் வரும். இந்த ஸ்டிச்சுக்கு பேர் நிட்டு, கான்டினென்டல் நிட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஸ்டிச்சாக போட்டு நோட்டில் எழுதும்போது கான்டினென்டல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இது கான்டினென்டல் பேக். இதே வந்து கான்டினென்டல் ஃப்ரண்ட் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பைண்ட் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? பைண்ட் எப்படி பண்ணுவீங்க எதுக்கும் நான் இதில் சும்மா சொல்லிடுறேங்க. பைண்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் எப்படி விட்டுருவோம். செகண்ட் பைண்ட் வந்து எல்லாமே நம்ம பேக் லூப்பில் தான் போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து வெளியே விட்டுருவோம். ஓகேங்களா? பாருங்கள், இது பைண்டிங். எப்படிங்க, பேக் லூப்பில் விட்டு இப்படி விட்டு இப்படி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து விட்டு இப்படி விட்டு எடுத்துருவோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் பைண்டிங். இப்போ இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஃப்ரண்ட் லூப், கான்டினென்டல் ஃப்ரண்ட் லூப், அதாவது கான்டினென்டல் பேர்ல் எப்படி போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். அது முடிஞ்சதையும் இன்க்ரீஸ் எப்படி பண்ணுறது, டிக்ரீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்கார்ஃப்லேயே நம்ம ஒர்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த 2 ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து ஸ்கார்ஃப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் முன்னாடி பஞ்ச் நீடில்ங்கிற கிளாஸில் வந்து ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் எப்படி இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், எப்படி மந்த் வைஸ் டைமு எல்லாமே அதில் நோட் பண்ணியிருக்கேங்க. அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.